காலநிலை மாறி மாறி வரபடியாக பிரச்சனை வருது நாட்டில். ஆழ்வினேச உறவுகள் அனைவருக்கும் இதுதான திங்கள் பொழுதில் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் உற்சாகத்துடன் ஆரோக்கியத்துடன் இருக்க வச்ச கடவுளுக்கு முறவாத நன்றிதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இன்றுதான வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அந்த வகையில் 8ஆம் தேதி உன்னதர்கள் மாதம் உன்னதர்கள் நாள் இன்று. ஆகவே அதன் பக்கமாக சிறு தலைப்பினூடாகவும் சிவதர்சனி அவர்கள் நானும் நீங்களுமாக இணைந்து பேசும் நேரமாக இருக்கின்றது. அது அறிவு கலைஞர் நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலில் சிந்தனை நேரம், தொடர்ந்து ஆன்மீக பாலம், அதனைத் தொடர்ந்து வாழ்த்து நேரம் இருக்கின்றது. இன்று இருவர் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள். முதலில் சிவதர்சனி ராகவன் அவர்கள் தங்களது திருமண ஆண்டு 24 நேற்றைய பொழுது கொண்டாடியிருந்தார்கள். அந்த மகிழ்வை இன்று எடுத்து வருகின்றார்கள் ராகவன் சிவதர்சனி குடும்பத்தினர்கள். அவர்களுக்கும் நன்றி. அதே நேரம் நகுலபதி தில்லைத்தேவன் அவர்களது அன்பு செல்வம் பேரக்குட்டி தனது முதலாவது பிறந்த நாளை இன்றைய பொழுது கொண்டாடுகின்றார். ஆகவே அந்த நாளை இவர்கள் எடுத்து வருகின்றார். இன்றைய நாளை அவர்களுமாக இணைந்து 2 குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நன்றியை கூறியபடி அது ஆன்மீக பால நிகழ்ச்சியை தொடர்ந்து வாழ்த்து நேரம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இணைய படைப்புகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொள்ளும் என்று கூறியபடியே இப்பொழுது ஆரம்பமாகிற சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு டேவிட் அண்ணி அவர்கள் வணக்கம். பாருங்களேண்ணா. இறைவா, இதோ உன் உள்ளம் நிறைவேற்ற வருகின்றேன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி முகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1614 பாஸ்கா காலம் 2ஆம் வாரம் என்ற திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜூலி பிலியாட் அவர்களை நினைவு கூறுகின்றது. இன்று முக்கியமான ஒரு விழாவாக திருச்சபையிலே கிறிஸ்து பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்ற அந்த நிகழ்வுக்கிணங்க இன்று கிறிஸ்து நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிறிஸ்து பிறப்பை பற்றி இன்று பெருவிழாவாக, அதாவது அவருடைய கிறிஸ்து பிறப்பார் என்ற அந்த அறிவிப்பு இன்று திருச்சபையினாலே கொண்டாடப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நற்செய்தி மாறுபடுகின்றது. அதாவது அன்னை மரியாதை இன்று திருச்சபை மகிமைப்படுத்துகின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, எம்மை வாழ்வைக்க வந்தவரை புகழ்ந்து பாடுவோம். எங்களுக்காக பரிந்து பேசுபவரை வாழ்த்தி பாடுவோம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே மாதா நீ வாழ்க, அன்னை மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ. ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. மன்னிக்கவும், பாட்டு தொடக்கத்திலே அந்த பக்கம் சரியாக வரவில்லாததால் சிக்கலா போய்விட்டது. நன்றி, வணக்கம். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கட்டோம். அல்லேலூயா.
வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 38 வரை. அக்காலத்தில் 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வாததூரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவள் பெயர் மரியாள். தூதர் அவளது இல்லம் சென்று, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்றார். இவ்வார்த்தைகளை அவள் கேட்டு கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்போது வானதூதர் அவளை பார்த்து, மரியே, அஞ்சாதீர், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ உம் வயிற்றில் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் மேன்மை மிக்கவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையான தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குலத்தின் மீதும் என்றென்றும் அரசாழ்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். மரியாள் தூதரிடம், இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்றாள். அதற்கு வானதூதர், பரிசுத்த ஆவி உம்மீதில் வருவார், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். இதோ உம் உறவினளான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றாள். மலடி எனப்படும் அவளுக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்றார். மரியாளோ, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்றாள். என்றதும் வானதூதர் அவளிடமிருந்து அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்கின்றாள் மரியாள். தாழ்ச்சி, பொறுமை, ஏற்கும் தன்மை, கற்பு, களங்கமில்லா வாழ்வு, கடவுளின் மேல் வைத்த பேரன்பு. இந்த நேரத்திலும் இறைவனை பற்றிய சிந்தனை ஓடு இருந்த கன்னிகைக்கு இப்படியான ஒரு வாழ்த்துச் செய்தி பரலோக தந்தையினாலே, அவருடைய தூதர் கபிரியலினாலே அறிவிக்கப்படுகின்றது. நமது இஸ்லாமிய சகோதரர்கள் கூறுவார்கள், அதாவது கப்ரல் என்று சொல்லுவார்கள், ஷிப்ரல் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த தங்கை சொல்லுவார் பகிதா முகமேட் அவர்கள். அதாவது இந்த வானதூதர் கப்ரியலை அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய மொழியிலே கூறுவார்கள். வருகின்றார், தேவதாயருக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார். ஆகவே உடனடியாக இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவரும் மறைந்து போகின்றார். பதறுகின்றார் தேவதாயர். கன்னிமரியாள் எங்கனமாகுமோ என்ற ஒரு நிலையிலே, ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு இஸ்ராயல் நாட்டு வழக்கப்படி ஒரு கன்னிப்பெண் கருத்தரித்திருக்கின்றாள் என்று சொல்லி சொன்னால், அந்த விபச்சார பாவத்தின் கீழ் அவளுக்கு தண்டனை, அதாவது கல்லாலிருந்து கொல்லப்பட வேண்டும் என்ற அந்த தண்டனையின் நிமித்தம் கலங்குகிறாள் தேவதாயர். அன்று மேகங்களின் நடுவிலும் நெருப்பு தூண்களிலும் காற்றிலும் புதரிலும் அசைவாடி மனிதருடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்த கடவுள் மனிதரோடு மனிதராக வாழ ஒரு மனிதராக பிறக்கப் போகிறார் என்று அறிவிக்கப்பட்ட மாபெரும் நாள்தான் இன்றைய தினமா. இயேசுவின் பிறப்பு செய்தி அவர் பிறப்பதற்கு பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட செய்தி என்பதை இறைவாக்கினர் ஏசாயா இன்றைய வாசகத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார். பாவமும் இருளும் தீமைகளும் அநியாயங்களும் ஊழல்களும் லஞ்சம் நிறைந்து காணப்படும் இந்த உலகிற்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, அமைதி உண்டு என்று அறிவிக்கப்பட்ட நாளா. தீமைகளை தகர்த்தறிய மீட்பர் பிறக்கப் போகின்றார் என்ற செய்தியை மானிடர் கேட்ட பெருநாளா. எனவே கொண்டாடுவோம். இயேசுவின் மீட்பு பணியில் நாமும் பங்கெடுக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் தீமைகளை தகர்த்தறிய முன்வருவோம். அஞ்சாதீர்கள் என்று சொன்ன அந்த கபிரியல் வானதூதருடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம்.
என்னை பாதிக்காத அளவிற்கு தானமும் நான் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எரிபலி, காணிக்கை, தானிய பலி, நீர்பலி, பாவம் போக்கும் பலி என செலுத்தி வந்த யூத மரபிலே, என் கடவுளே உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என மனமு வந்து முன்வந்து தனது இறுதிச் சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி சிலுவையில் கொல்லப்பட தன்னையே தந்த இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தில் மரியா தன்னையே என்று இணைத்துக் கொள்ளுகின்றார். பல இறையியலாளர்கள் மரியா ஆம் என்று சொன்னபோது அவருக்கு இறை திட்டம் முழுமையாக புரிந்திருக்க கூட வாய்ப்பில்லாத இளம்பெண் என குறிப்பிடுகின்றனர். ஆனாலும் அவருக்கு இந்த புரியாத புதிரான இறை திட்டத்திலே ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, என்னை இழந்து பிறரை மீட்க நான் தயார் என்று கூறி தன்னையே தந்து நம் அனைவருக்கும் தாயாக ஆகி இருக்கின்றார் புனித கன்னிமரியாள். மரியாவை போல நம்பி அன்றாடம் அவரது திருவுளத்தை நிறைவேற்ற நாம் இன்றைய நற்சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுவோம், அதன்படி வாழ முயற்சிப்போம். இந்நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெற முந்தைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி முகநவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு நாளைய சிந்தனையிலிருந்து நான் 2 வாரம் மக்கள் செல்ல இருப்பதால் நாளை காலை என்ன மாதிரி என்று தெரியவில்லை. நற்சிந்தனை அறிவிப்பதற்கு 2 வாரம் நான் அங்கு சென்று அங்கு எப்படி வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி பார்த்துவிட்டு நான் அதை தங்கை அவர்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆகவே ஆமாம் 2 வாரம் நான் நாளைய தினம் காலையில நான் பயணம் பண்ணுகின்றேன், மகனிடம் போகின்றேன். ஆகவே தாய்மொழியாம் தமிழ் மொழியை இன்றைய நாளிலே சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு இன்றைய நாளிலே 2 நிகழ்வை குறிப்பிட்டிருந்தீங்கள். அதாவது தங்கை சிவதேசினி ராகவன் அவர்களுடைய 24வது வருஷம் அவருடைய திருமண நாள். ஆகவே தங்கை அவர்களுக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த திருமண பந்தத்திலே இறைவன் அவருக்கு மேலும் சிறப்பான ஆசீர்வாதங்களை பொழிந்து இன்னும் பல காலம் 100 ஒளி தம்பதிகளாக வாழ இறைவன் அருள் புரிய வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு, மற்றும் நகுலா சிவநாதனா நகுலா தில்லைத்தேவன் அவர்களது பேரன், எங்களுடைய தந்தையார் நகுலா தில்லைத்தேவன் அவர்களுடைய பேரன் ஆகாஷ் அவர்களுடைய ஆதவன். ஓகே, ஆதவன் இல்ல இன்ன வட்டுங்கோ ஆதவ் ஓகே. அதை இன்றைய நாளிலே அந்த பேர் சரியாக எனக்கு விளங்கவில்லை, தான் குறிப்பிட்டிருந்தேன். ஓகே, இன்றைய நாளிலே முதலாவது தினத்தை கொண்டு வரும் அன்பி செல்வத்துக்கு எனது சிறப்பான வாழ்த்துக்கள். உடல் ஆன்ம சுகத்தோடு கொஞ்சம் சிறப்பாக வாழ மேன்மை அடைய வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் 2 நிகழ்ச்சிகளையும் அனுசரணையாக எடுத்து வரும் அன்பு சகோதரர்கள் குடும்பத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் தங்கியே. மீண்டுமாக தகவலை போடுங்க. மிக்க நன்றி அண்ணா, நன்றி. வாட்ஸ்அப் மூலமாக அறிய தருகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இனி பொழுதெல்லாம் பயணம் அமைய வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணிட்டு வாங்கோ. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம் தங்கி. மிக்க நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளையர்கள் வணக்கம். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன் இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? உற்சாகம். நீங்கள்? நாங்களும் சகோதரி அதே உற்சாகமா இருக்கோம் சகோதரி, நன்றி. அப்படி இந்த நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் வளர்த்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே எங்கள் ஆசிரியர் அமைக்காவும் அடுத்த புறமைக்காவும் நான் செலுத்துவோம் தகப்பனே என்று சொல்லிக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ சிந்தனை திருவிழா இலக்கம் சகோதரி 240 சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களது பிள்ளைகள் வெளியில எந்தெந்த வாகனங்கள் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு உங்களது சமூகம் கூடவே இருக்க ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய்களோ ஏற்படாமல் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் இறகளால் மூடி பாதுகாப்பாக வழிநடத்த ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த விடுறமைக்காகவும் வழிநடத்த போனமைக்காகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துவோம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். சகோதரி அப்போஸ்தலர் நடபடிகள்
12ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றிருந்து பயணிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் 179வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவர் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தார். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவரை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவரை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவரை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகளாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவர்களுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவரை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவரை நோக்கி, உன் அரியை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். அவர் அந்தப்படியே செய்தார். தூதன் பின்னும் அவரை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றார். அந்தப்படியே அவர் புறப்பட்டு அவருக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தார். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவரை விட்டு போய்விட்டார். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். தொடர்ச்சி சௌகரி நாளை தொடரும் என்று சொல்லிக்கொண்டு பாடணும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே.
உலகத்திலே துயரமுண்டு திடன் கொள்ளன் மகளே, கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமீன். இப்படி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி சிவதர்சனி ராகவனை தகப்பனே 24வது திருமண நாளை திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார் தகப்பனே. அப்பா அவருடைய கணவனையும் அவருடைய பிள்ளைகளையும் நிறைவேற்ற ஆசிரியர் ராஜா. இன்னும் அநேக ஆண்டுகள் திருமண நாளை காண தகப்பனே நீங்க உதவி செய்ய வழியமைக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. சகல ஆசீர்வாதினாலும் சகோதரி சிவதர்சனி ராகவனை அவர் குடும்பத்தில் உள்ள அவர் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்து வழியமைக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் ஆசீர்வதி வளர்த்து வைக்காம நன்றி செலுத்துவேன் தாப்பனே. எடுத்த புறமைக்காக நன்றி செலுத்துவேன் தாப்பனே சொல்லிக்கொண்டு நன்றி சௌரி. இன்னொரு பிறந்தான் சொன்னீங்க, என்ன பேருது? ஆதவ். ஆதவ். ஆ, தாப்பன் பேர் நீங்க பிள்ளை என்று சொல்லுங்க. நான் தாப்பண்ட பேர் ஆதவா? அம்மா வந்து சொல்லிக் கொள்வார். அது வாழ்த்து நேரம் இருக்கின்றது, வாழ்த்தும் நேரம் இருக்கின்றது, அதுக்குள்ளேயும் வாழ்த்தலாம், அதுக்கெல்லாம் வாழ்த்துறது. அவருக்கு வந்து முதலாவது பிறந்த நாள். முதலாவது தகப்பனே, அந்த மலலை ஆதவ் தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற தகப்பனே. அப்பா தகப்பனே, நீங்கள் தொடர்ந்து அந்த மலலை குழந்தையோட கூடவே இருங்க ராஜா. அப்பா தொடர்ந்து கூடவே இருந்து ஒரு நல்ல ஒரு மகனாக தகப்பனே. அப்பா நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெற்றோருக்கும் அப்பா ஈட்ட மகனாக நீங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் தகப்பனே. உங்களது ஆணி வாய்ந்த கரம் அன்பு மகன் ஆதவோடு அன்னுபின் ஆடிக்கு கூடவே இருந்து நீங்கள் பயன்படுத்த ஜபிக்கிறேன் தகப்பனே. இறைந்த ஞானங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்படி பெற்றோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வல்லமுடைய நாமத்துல ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி சகோதரி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. வணக்கம் முனைவர் பிலிப் சார். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். சிந்தனை முடிய மீட்டோடுங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி. மகிழ்வாக இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள்? நாங்களும் உங்களை போல மகிழ்வாக உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1373 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாட்டை நம் வாழ்வாக. இறைவா, இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நம்பிக்கையின் அன்னை நம் மரியா. இன்று அன்னை மரியின் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பை முன்னறிவித்த நாளாக திருச்சபை விழாவாக கொண்டாடுகின்றது. நம்பிக்கையின் அன்னை நம் மரியா. நம்பிக்கை பற்றிய புதிய புரிதலின் ஒளியில் மரியா எவ்வாறு நம்பிக்கையின் அன்னையாக திகழ்கின்றார்? வரலாற்று மரியா என இறையியலாளர் காட்டும் நசரேத்து மரியா இறை வார்த்தைக்கு முற்றிலும் திறந்த மனதுடன் செவிமடுத்து அவரை முழுவதும் நம்பினார். தாம் கேட்டதை தம் வாழ்வில் கடைபிடிப்பதிலும் கருத்தாய் இருந்தார் என்று நற்செய்தி கோடிட்டு காட்டுகின்றது. இயேசுவின் பிறப்பு முன்னறிவிப்பு நிகழ்வில் வானவரின் வாழ்த்துரை கேட்டு குழப்பமும் மனக்கவலையும் அடைந்த மரியா அச்செய்தியின் உள்ளீட்டை முழுமையாக புரிந்து கொள்ளாத நிலையிலும் கடவுளை முற்றிலும் நம்பி தம் ஆற்றல் அனைத்தையும் இணைத்து கடவுளுக்கு முழுவதுமாக தன்னை கையளித்தார். மன மகிழ்ச்சியுடனும் தன்னுரிமையுடனும் இதை இறைவனின் மீட்பு திட்டத்தோடு ஒத்துழைக்க தன் முழு ஒப்புதலையும் தெரிவித்தார். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறி இறைவனின் கைகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்ற இறைமகன் இயேசுவின் கூற்று அன்னை மரியாவின் கூற்றுக்கு ஒத்ததாக இருக்கின்றது. தூய அகஸ்தீனார் கூறுவது போல் மரியா உள்ளத்தில் ஏற்ற பின்னரே அதை தமது உதரத்தில் ஏற்று கருவுற்றார் என்று
முதலில் இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்றார், அதன் பின்னே தமது உதரத்தில் ஏற்று கருவுற்றார் என்று புனித அகஸ்தீனார் கூறுகின்றார். பிறப்பின் அறிவிப்பு வரலாற்றில் எந்த மனிதரும் பிறப்பதற்கு முன்னரே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் பிறப்பு மட்டும் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சியிலும் பிறப்பு நிகழ்விலும் முக்கியத்துவம் பெறுவது மரியாதான். கபிலியேல் தூதர் வாழ்த்துறையில் ஒரு கலக்கம், பிறகு கன்னியாக இருந்து பிள்ளை பெறுவது பற்றி ஒரு நியாயமான கேள்வி, இறுதியில் இயேசு பற்றி வானதூதர் கூறிய நம்பத்தகுந்த பதிலில் விளைவாக அவரில் தாழ்ச்சி மிக்க ஏற்பு ஆகியவை மரியாவின் தனிப்பட்ட இயல்பை காட்டுகின்றது. இயேசுவை பற்றிய வானதூதரின் அறிவிப்பு பழைய ஏற்பாட்டு பின்னணியில் வந்தவை. மக்கள் எதிர்பார்த்த மெசியா பற்றிய ஒரு தொடக்க அரங்கேற்றமே இது. அவர் கடவுளில் மகன், யூத மக்களை போற்றிய தாவீதின் வாரிசு, முடிவில்லா ஆட்சிக்கு உரிமையாளர். இந்த அறிவிப்பால் கன்னிமை தாய்மை பெறு அடைகின்றது. இயேசுவின் பிறப்பு பற்றி பல கேள்விகள் என்று எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதுவே இயேசு விசுவாசத்தின் அளவுகோல். இதுவே நமக்கும் துணை. நமது விசுவாசம் அறிவுபூர்வமாக ஆழமானதாக பொறுமையாக இருக்கிறதா அல்லது மறுக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டு, மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே, அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே, பலியினை சுமந்து உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, இருள் தீரையகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிபவன் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவன்களை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு கொண்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாளிலேயே ஆன்மீக பாலம் தரும் குருக்களை யாவையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, அவருடைய பணிகளும் சிறப்பாக நடைபெற இறைவனின் ஆசையும் துணையும் அவருக்கு என்றுமே கிடைக்க வேண்டும் என்று இந்த வழியை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய தன்பாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிபவன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் வாங்க. வணக்கம். வணக்கம் இவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் முன்னெடுப்பு. கடவுள் தாமே தாம் விரும்பிய நேரத்தில் தாம் தேர்ந்து கொண்ட நபர்களை கொண்டு தம் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். கடவுளே இச்செயலை தொடங்குகின்றார். கடவுளை இச்செயலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். கடவுளின் அருட்பெருக்காலும் இரக்கத்தாலும் இது நடந்திருக்கின்றது. மனிதர்களின் ஒத்துழைப்பு. கடவுளோடு இணைந்து செயல்பட மனிதர்களின் ஒத்துழைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. மனிதர்களின் விடுதலையை அல்லது கட்டின்மையை மதிக்கின்ற கடவுள் அவர்களை தம் உடனுழைப்பாளர்களாக ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களை அழைக்கின்றார். அவர்களும் கடவுளின் திட்டத்திற்கு நேர்முகமான பதிலளிப்பு செய்கின்றார்கள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எனவே நாம் அவரை வணங்குவோம். என் வெளியே இயேசுவை நீ பாரு, என்னாவே இயேசுவை நீ பாரு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே
என்னாவே இயேசுவை நீ பாடு. நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஐயாட நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். நிறமான சிந்தனையுடன் ஜெயநரசன் அவர்கள் வணக்கம். வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோன் அவர்களுக்கு அனைத்து பாமூர்களுக்கும் இந்த ராமநாத குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நன்றியும் வந்து தியானம். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு முதலாம் நாள் திங்கட்கிழமை 7042வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய முதல் வாசகம் எசேயா இறைவாக்கினர் வழங்கி இம்மானுவேல் பற்றி எதிர்கூறுவதை வெளிப்படுத்தும். அதே நற்செய்தியில் மரியன்னைக்கு கவிதையில் தூதர் கூறும் மங்கள வார்த்தை நிகழ்வினை பார்க்கின்றோம். அருள்மிக பெற்றவரே, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையில் மரியன்னை வாழ்க்கையில் மாத்திரமில்ல, இறைவனிடத்தில் தம்மை சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்விலும் இறை பிரசன்னத்தின் நம்பிக்கையினையும் உறுதிப்பாட்டினையும் கொடுக்கின்ற வார்த்தைகளாகும். பாவக்கரை சிறிதின்றி பிறந்த அன்னை மரியா அன்றைய பாவச்சூழல் நிறைந்த உலகை மாற்று தன் ஒரே மகனை வளர்த்து கையளித்தார். பாவச்சூழல் நிறைந்திருக்கும் உலகை பாசச்சூழலுக்கு கொண்டு சென்றவர் ஜேசு. இயேசுவின் இந்த இறையரசு பணிக்கு தன்னை முதற்கருவியாக ஆக்கியதுடன் உடனிருந்து ஊக்கமுட்டியதும் அன்னமரியாயின் பணிதான். கபிரியேல் வானதுதர் வழியாக இரவினின் மீட்பு திட்டத்தை அறிந்தது முதல் தன் மகனின் வழியாக நிறைவேற்றியது வரை அவர் கடவுளின் திட்டத்துக்கு கீழ்ப்படைந்தார். சிறந்த அன்னையாக இருந்தார். இன்றும் நம்முடைய சமுதாய பாவச்சூழலில் உள்ளது. குழந்தைகள் தன் சொந்த தாயால் விற்கப்படுவதும் குழந்தை தொழிலாளராக்கப்படுவதும் இருக்கிறதானே. ஏன் இன்றும் கூட பெற்ற பிள்ளைகளை தங்கள் தாயை அனாதைகளாக்கி முதியோர் இல்லங்களுக்கு நாடு கடத்தும் நிலைமை உண்டுதானே. அன்னமரியின் பக்தர்கள் நாங்கள் மாறுதட்டி கொள்ளும் நான் தான் இப்படி எல்லாம் செய்கின்றோம். நாம் உண்மையிலே அன்னமரியை பின்பற்ற வேண்டுமென்றால் அவரை போல மற்றவர் மீட்புக்கு, விடுதலைக்கு, மகிழ்ச்சிக்கு தன்னையே தர முன்வர வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நாம் அன்னைக்கு மதிப்பு தருகின்றோம். தாமே உணராத உதாசீனப்படுத்திய சலனங்களை நினைத்து மனமருந்தோம், மன்னிப்பும் வேண்டுவோம். அன்னைக்கு வாழ்க. அம்மாவுந்தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் நண்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. புவியோருங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே. உன் மகன் புதிய உறவில் எம்மையும் அறிய செய்வாய். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அருள்வாயமக்கு அடைக்கலமே. நன்றி, வணக்கம். கலைவாணி மிக்க நன்றி ஜெயநரசன் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்ற மரியாதாஸ் அவர்கள் குயிக் வணக்கம். பாருங்கள், ஐயாவுக்கு நேரம் போட்டது. 8:40 ஆயிட்டு. பரவாயில்ல, வாருங்களா. இந்த இன்றைய நாள்ல உண்மைய யூத தலைவர்கள் ஒருவராகிய நிக்கதேமும் இரவுல வார யூத சட்டங்களை தெரிஞ்சவர், நல்லா தெரிஞ்சவர். ஆனா இரவுல வார இயேசுவை சந்திக்க, ஏனென்றால் இயேசு செய்த புதுமைகளும் நன்மைகளும் அளப்பெரியதாக இருந்ததுனால அப்படி வந்து அவர் இயேசுவை சந்தித்த நிகழ்ச்சி இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. என்றும் எத்தனையோ யூதருக்கு இன்றைக்கு இத்தனை ஆயிரம் மக்கள்
அந்த இயேசுவை நம்பி இருக்கணும். அந்த யூதர்களும் விரைவில் மனமாற்றம் பெற நாங்கள் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, முன் செல்லும் தேவா என் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே, முன் செல்லும் தேவா என் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே, தடைகளை தகர்த்திடுமே எதிர்ப்பினை நொறுக்கிடுமே, தூய்மை மேல் தூய்மை வெற்றி மேல் வெற்றி இயேசுவின் நாமத்தினா, ஜெயம் நமக்கென்று அல்லேலூயா ஜெயம் நமக்கென்று, ஆமென் ஆமென். முன் செல்லும் தேவா என் இயேசு ராஜா சேனையின் அதிபதியே, வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி சென்றிடுமே, வலக்கரம் பிடித்திடுமே முழுவாது காத்திடுமே, வாழ்நாள் முழுவதும் பணி செய்ய அபிஷேகம் ஈந்திடுமே, வாழ்நாள் முழுவதும் பணி செய்ய அபிஷேகம் ஈந்திடுமே. நன்றி வாணி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். அணைந்த எல்லோருக்குமே நன்றி. வணக்கம். நேரம் 8:42.